கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திற்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்க நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பிப்ரவரி மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இங்கே கரவலாடுகள் என்று வேதம் குறிப்பிடுகிறதே. கரவலாடுகள் என்றால் என்னவென்று முதலாவது பார்க்கலாம். மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துகிறார் என்றால் ஒன்று மேய்ச்சலுக்கு நடத்துவார், அல்லது ஆடுகளை அதன் பட்டியில் அடைக்கும்படி நடத்துவார். இந்த மந்தையில் கரவலாடுகளும் உண்டு. அதாவது குட்டி போட்டு அவ்வப்பொழுது தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற ஆடுகளே கரவல் ஆடுகள். ஆடுகள் தன் குட்டிக்கு பால் கொடுக்கிற போது அவைகளால் நடந்து கொண்டே தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்க இயலாது. ஆகவே மற்ற ஆடுகள் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் தாய் ஆடுகள் நின்று தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். ஒரு மேய்ப்பன் கூலிக்கு வேலை செய்கிறவனாக இருந்தால் அவன் தன் வேலையை சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும் என்றும் வேலை முடித்து நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் எண்ணி ஆடுகளின் நிலையையோ அதன் கஷ்ட நஷ்டங்களையோ உணர்ந்து கொள்ளாமல் தன் அவசரத்துக்கு அவைகளை நடத்துவான். ஆனால் ஆடுகளின் உரிமையாளன் அதன் மேய்ப்பனாய் இருந்தால் அவன் தன் சுயநலத்தின்படி நடத்தாமல் கரவல் ஆடுகளுக்கு நேரம் கொடுத்து பொறுமையாக நடத்துவான். அதே போல காயம்பட்ட ஆடோ அல்லது குட்டி ஆடுகளோ மற்ற ஆடுகளுக்கு ஈடாக வேகமாக நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆடுகளை மேய்ப்பனே சுமந்து செல்வான். மேய்ப்பன் தன் ஆட்டை தோள் மேல் சுமந்து செல்வதை பார்த்திருப்போம். வயிற்றோடு சேர்த்து அணைத்து தூக்கி செல்லுகிற மேய்ப்பனையும் பார்த்திருப்போம். தோள் மேல் சுமக்கப்படுகிற ஆடு பயமில்லாத ஆடாக தன் மேய்ப்பனால் உண்டான உயர்வை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தன் இலக்கை அடையும். ஆனால் வயிற்றோடு சேர்த்து அணைத்து தூக்கி செல்லப்படுகிற ஆடு மிகவும் பயந்த சுபாவம் உள்ளதாக இருக்கும். ஆகவே அந்த மேய்ப்பனின் கண்கள் எப்போதும் தன் மடியில் உள்ள ஆட்டுக்குட்டியை பார்த்தபடி செல்வதால் அந்த ஆடு பயமின்றி விக்கினமின்றி சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் தான் போய் சேர வேண்டிய இலக்கை அடையும். இந்த மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் சேர்ப்பார் என்பது தம்முடைய வல்லமையினால் தம்மண்டை சேர்த்து நடத்துவார் என்பதே. சரி, ஆடுகளின் உரிமையாளராகிய இந்த மேய்ப்பன் யார் என்றால், யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் தன்னுடையவைகளை மீட்கும்படி தம் ஜீவனையே ஈடாக்கினார். இந்த நல்ல மேய்ப்பனுக்கு நம்முடைய வலிகள், வேதனைகள், களைப்புகள், சோர்வுகள் எல்லாமே தெரியும். ஆகவே நம்மை தூக்கி சுமந்து சென்று இலக்கை அடைய செய்வார். இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நல்ல மேய்ப்பனுடைய மந்தையில் நான் இருக்கிறேனா என்று நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த நல்ல மேய்ப்பனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக அவருடைய மந்தையில் பங்கடைவோம். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே உடைய பிள்ளைகள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவரே, மடியிலே சுமந்து சென்று அப்பா அக்கறை சேர்ப்பவரே, உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், உம்முடைய மந்தையிலே நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே அணைத்துக் கொள்ளும். அப்பா, அணைத்துக் கொள்ளும். யார் யாரெல்லாம் பயந்து கலங்கி அப்பா நாங்கள் தகுதியிலேயே, எங்களால் முடியாது என்று சொல்லி அப்பா ஆம் தகப்பனை ஒரு சோர்வில் காணப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீ பலன் தந்து அப்பா நீ நடத்த வல்லமிடவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உம்மிலே பலன் கொண்டு உமக்குள்ளாய் கழிகூறும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, கர்த்தரின் அடைக்கலம் அவரின் பலனாயிருக்கிறார், நான் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் அப்பா ஆம் தம்முடைய தைரியம் கொண்டவர்களாக தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதற்கு பலன் தாரும். ஆண்டவரே, இது அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான்